என்ன சொல்றது, பிராண்டுனால மட்டுமே அவருக்கு கிடைக்கிற எல்லா பாதிப்புகளையும் ஒருத்தர் ஏத்துத்தானே இருக்காரு. அப்ப அவருக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பெனிஃபிட்ன்றத நம்ம மத்தவங்கள திட்டலாமே ஒழிய, நீ சேவியர் காம்ப்ளெக்ஸ்லயே அவர் கொடுக்குறன்றத விட அதோட ஓனர்ஸ் தூக்கி திருப்பி அவங்க மேல வைக்கிறதுன்றது, இதுக்கான பாதையை நீ போட்டு கொடுத்துட்டுன்னு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல. நான் தான் சொல்ல வரேன், இதுக்கான பாதையை ஜெஃப்ரி போட்டு கொடுக்கல, அவர் அக்செப்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கான பாதையை ஏற்கனவே இவங்க போட்டு அதுல இருந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாதையில. அதுல தன்னை அறியாம தனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக இதோட பிராடர் கான்டெக்ட் யோசிக்காம அவர் அதுல உள்ள விழுந்துட்டாப்ல, அவ்வளவு மட்டும் தான். நான் அதனால தான் சொல்றேன், திருப்பி அந்த வார்த்தை வந்து சறுக்கிட்டாருன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணா பரவாயில்ல. அதுக்குள்ள நீங்க சரி, அது உனக்கு ஒரு பிளாட் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. மட்டும் தான். எக்ஸாக்ட்லி, நான் அதுதான் சொன்னேன், ஐ ஹாவ் டிசப்பாயின்மெண்ட் பிகாஸ் நான் போன வாரம் உனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ண, இந்த வாரம் பண்ணல அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாரு தெரியுமா. அதே தான் இப்ப நடந்திருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன், குழிக்குள்ள ஒருத்தங்க குழி வெட்டி வச்சிருக்காங்க, அந்த குழிக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி கண்ணு தெரியாம போன, நீ பார்க்காம விழுந்துட்டேன்றது அவர் தப்பு தான். ஆனா பிளாட் பண்ணவில்லை தானே நம்ம முதல் சொல்லணும்னு சொல்றேன். அதான் அவங்க மேலதான் நம்ம அந்த ஓனஸை வைக்கணும். நம்ம வந்து இதுக்கான பாதையை நீ போட்டு கொடுத்துட்டேன் இருக்க, அதை இவங்க போட்டு கொடுக்கல. குழியெல்லாம் வெட்டி வச்ச குழிக்குள்ள ஒரு கண்ணு பார்க்காம நடந்து போய் கீழே விழுந்துட்டாரு, அவ்வளவுதான் மேட்டரிங்க. சோ நம்ம சறுக்குனன்னு தான் சொல்லணுமே ஒழிய, சறுக்குனவர் தான் இந்த இதுக்கான மெயின் இதுன்னு சொல்லி அவரை முதன்மைப்படுத்தக்கூடாது திட்டுறதுலன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான், இதுதான் இதுல என்னுடைய பாயிண்ட். இல்ல ஆக்சுவலா நீங்க ஐ மீன் இந்த பாயிண்ட் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ஜெஃப்ரி நேத்து நிகழ்வு மட்டுமே நீங்க பாயிண்டா வச்சு பேசுறீங்க. இப்ப தர்ஷனா கூட சொன்னாங்க, சார் இதை நீங்க வந்து ஒரு டீட்டெயிலிங்ல பார்க்கணும். ஒருவேளை நீங்க அந்த டீட்டெயிலிங்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஏன்னா இவ்வளோ அசஸ் பண்ற நீங்க பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் தர்ஷனா சொல்லும் போது என் மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆனதை சொல்றாங்க. சார் இங்க எல்லா அசைவுகளும் உள்நோக்கத்தோட மட்டும்தான் நடக்கும். உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா அசைவுகளும் எடுத்துக்கோங்க, எதுவுமே நோக்கம் இல்லாம நடக்காது. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, யதார்த்தமா அந்த மனுஷன் யதார்த்தமா தான் இருக்கான் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒரு சோல் இன்க்ளூடிங் முத்துக்குமரன் சொல்ல முடியாது. யதார்த்தத்தை மீறி அவங்களுடைய வியூக கட்டமைப்பை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா காயின் பண்ணுவாங்க. அப்படி காயின் பண்ணும்பொழுது இப்ப நீங்க வந்து சிஸ்டர் வந்து ஜாக்லின் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரி கோவா கேங்குன்ற அளவுக்கு ஒரு டீடைல்டான இருக்கிற நட்புல இருக்கிற ஒருத்தங்க டப்புன்னு அப்படிலாம் ஈஸியாலாம் வார்த்தையை விட்டுற மாட்டாங்க. நீங்க அந்த டீடைலிங் ஆஃப் டிராவலிங் அவங்க நீங்க கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் ஒருத்தங்க கிட்டக்க போய் தன்னை எப்படி வெளிப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு மாதிரி முதன்மைப்படுத்துறானோ, அதுல இருந்து அந்த ஆப்போசிட் பர்சன் அவனை விட ஸ்மார்ட்டா அவனை இப்ப இவரு தோழர் சொன்ன மாதிரி, நீ இவ்வளவு அறிவை காமிக்கிறியா, உன்னையே நான் எப்படி அழகா பயன்படுத்துறேன் பார் அப்படின்ற இன்னொரு கூட்டம் அங்க இருக்கு. இன்னொருத்தர் தன்னால 70 நாள் புத்தரா, இயேசுவா, காந்தியான்னு காமிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை மூடிக்கிட்டு கடைசி வரைக்கும் கண்ட்ரோல்டா ஒரு மனுஷன் அங்க உள்ள இருக்காரு. இன்னொருத்தர் தனக்கு வர்ற கோபத்தை அந்த இடத்துல ஃபிளாஷ் மாதிரி அடிப்பாரு. ஆனா அவனை நான் என்னோட காம்படிட்டர்னு ஒரு நேரம் கூட நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல கொண்டு போய் அவனை காலி பண்ணி வெளில அனுப்பணும் அப்படின்றத பண்ணாம, நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இரு, எனக்கு எப்பவுமே வந்து ஒன் ஆஃப் த ஓட்டர் கார்டா நான் உன்னை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு இவனை இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த வெட்டி வச்ச குழி, எப்பயோ வெட்டி வச்ச ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழி தான். எந்த நேரத்துல யார் எப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த நேரத்துல அந்தந்த பீப்புள் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல இந்த பர்டிகுலர் இப்ப நடந்த ஸ்டண்ட்ல வந்து இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஜெஃப்ரியோடைய கேம் பேட்டர்ன் வந்து டப்புன்னு இந்த 2-3 வாரத்துல சிங்கிள் பிளேயர் கார்டு கேம் ஆட ஆரம்பிச்சு தனக்கான கார்டுன்னு தெரிஞ்சுக்காம அவன் மாத்தி அதாவது இப்ப இந்த 50th டேல இருந்தாவது கப்பை நோக்கி ஓடணுன்றதை தாண்டி திருப்பி ஜெஃப்ரி சர்வைவலுக்காக ஓடணும். அதாவது இந்த வாரம் தாண்டணும்ன்றதுக்கு என்ன மாதிரியான கேம் ஆடணுமோ அதை ஆடுறதுனால வர்றத கிளாரிட்டி தான். இப்ப இதே போன வாரம் நான் சரியா கேப்டன்ஷிப் பண்ணல, நீங்க போய் அந்த பூவை பிடுங்குங்கன்னு சொன்னவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க வரும்போது அவனே நிறுத்திருக்கலாமே. இது என்னங்க லாஜிக்? நான் ஒண்ணுமே விளையாடல, விஜய் சேதுபதி கிட்ட யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மஞ்சரின்னு சொல்லக்கூடிய தெரிஞ்சவனுக்கு அந்த இடத்துலயே சொல்ல தெரியாதா எனக்கு நான் ஒன்றும் சரியாலாம் பெர்ஃபார்ம்லாம் பண்ணல, இது நியாயமே இல்லை, நீங்க சும்மா எனக்கு கொடுக்கறது வந்து பாவம் பார்த்து கொடுக்குறதோ இல்லை நட்பு பார்த்து கொடுக்குற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தா இவனுக்கு பேசவும் தெரியும் விளையாடவும் தெரியும். இவன் அது தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறது தான் கேம். நீங்க சொல்றீங்கல்ல ஆப்போசிட் காரன் கம்யூனிட்டியோ அதுவோ இதுவோ ஸ்கோர் பண்ற அளவுக்கு கேட்டுட்டு ரொம்ப இன்னசென்ட்டா இக்னோரண்டா இருக்கிறவன் இல்லை ஜெஃப்ரி. எந்த இடத்துல என் கேப்டன்ஷிப்புக்கு நீனா புடுங்கிறது, நானே என்னுடைய அந்த இதை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அறிவு இருக்கிற ஒருத்தன்
இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இந்த இந்த பெஸ்ட் பர்சன் நான் சொல்றது வந்து இது எதன் அடிப்படையில் வருதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்காம அதை ஸ்டாப் பண்ண தெரியாத ஆள்லாம் கிடையாது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்றதும் இதை தான் ஒரு ஒரு கட்டமைப்பு வியூகமா பார்க்கறதும். ஆனால் நேற்று ஷோல நடந்ததுக்கும் அந்த கான்டெக்ட்ல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் ஆகியிருக்கும். தம்பி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எல்லாருக்கும் கப்பு விரிக்கிறேன், ஆனா உன்னைய ஒருத்தங்க ரொம்ப அழகா கப்பு விரிக்கிறாங்க, அது கவனிச்சு பாரு அப்படின்றது தான் நேற்று ரெஃப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து எவ்வளோ இப்ப இந்த லாஸ்ட் பாயிண்ட் வச்சு எவ்வளோ டெப்பா இருக்கு ஜெஃப்ரியோட கேம் அப்படின்னா, மேல ஒரு வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் எகோ வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ரேட்டிங் குடுக்க சொல்லுவாங்க. எல்லாம் சிரிச்சிருவாங்க. அப்ப அவரு என்ன சொல்லுவாருன்னா, "ஏன் என்ன வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்க? நீங்க எங்க தூங்க போறீங்களோ, நானும் அங்க தான் தூங்க போறேன். உங்களுக்குமே கரியர் ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் நடந்திருக்கும்னு" ஜெஃப்ரி மேட் எ வெரி வேலிட் பாயிண்ட். ஆனா, அப்படி பேசின ஜெஃப்ரி தான் வந்து இப்ப அதே இதுல வந்து என்எஃப்பி அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அவர இது பண்ணி ஆனா வந்து அவரு சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நான் நான் ஒழுங்கா விளையாடி இருக்கேன். அதனால எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன். அதனால ஐ பிலீவ் ஐ அம் சஃபிஷியன்ட் எனஃப் டூ வின் திஸ் அப்படிங்கிற அதாவது கெட் திஸ் என்எஃப்பி அப்படிங்கிற மாரி தான் அவரு சொல்லியிருந்திருப்பாரு. அதுல ஆனா இதுல கான்ஃபிடன்ஸ் தெரியுது. அது கரெக்ட். யா. அது கான்ஃபிடன்ஸ் தான் அது. கரெக்ட். அது கான்ஃபிடன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கே அவங்க கட்டம் கட்டினாங்க பாத்தீங்களா, அதுதான் சூப்பர் கான்ஃபிடென்ட். ஆக்சுவலா அவனை வச்சு அவனுக்கு இப்போ இதுல என்ன தெரியுங்களா, எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒரு சில பேரு நமக்கு இந்த பாஸ் இல்லாம சர்வை பண்ணிடலாம், நம்ம கேம் காப்பாத்தணும் ஒரு 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 கூட்டத்துக்கு இருக்கிற கிளாரிட்டியான மைண்டு. ஏன்னா இப்போ ஒரு மாதிரி இந்த இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டு வர விதத்தை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாமலும் நம்மளால விளையாட முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் வரும்போது அந்த நேரத்துல ஒரு பெரிய தியாகத்தை பண்ற அதுக்காக ஒரு ஆர்டிகுலேஷன் பண்றாங்க பாருங்க, அது ஒரு புச்சால்தனமா பண்றதா நினைச்சிட்டு அவங்க ஒண்ணு பண்றாங்க. வெளியில அது இப்ப நீங்கலாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தான் பாயிண்ட். அதை தான் வந்து ஜெஃப்ரிக்கு நேத்து புரிய வச்சிருப்பாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஒரு மூவ் பண்றேன்னா நான் உன்னைய அதை கடைசியா சொன்ன மாதிரி உன்னைய சுத்தி அரசியல் நடந்து உன்னைய வச்சு அரசியல் நடக்குதுன்றது அது அந்த பாயிண்ட்டை மேபி இப்போ இங்க ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஜெஃப்ரியோட இன்னொரு பெரிய பிரச்சனை எல்லா ரியலைசேஷனையும் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதை அடுத்த தடவை அவன் அந்த ஆக்ஷனை பர்சீவ் பண்றது இன்டெலிஜென்ட்டா கேமோடைய விக்ரிய முனைப்புக்கு போக மாட்டேங்குது. அது திருப்பி அடுத்த வாரம் சர்வைவல் மோடுக்கான கேமாவே போகுதுன்றது தான் ஃபெயிலியரா போகுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், டிக்கெட் டு ஃபினாலே ஒருவேளை இந்த பையன் ஜெயிச்சிட்டானா இது வரைக்கும் ஒரு 5 பிளேயரை சொல்லணும்னு நினைக்கிறோம்னா ஒரு 5 ஸ்ட்ராங்கான கேம் முனைப்போட ஆடுற பிளேயர் சொல்லும் பொழுது இந்த டிக்கெட் டு ஃபினாலே எப்படியாவது ஒரு 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 ஸ்ட்ராங் டாஸ்க் ஓரியன்ட் பர்சன் கையால ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை ஜெஃப்ரி, ஒருவேளை ரயான், ஒருவேளை யார் கண்டா, ஒருவேளை ராணவ், இந்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 5ல ஒரு பிளேயர் வந்து டிக்ளேர்ட் ஃபார் டாப் 5க்குள்ள வந்துருச்சு. அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய 5 முனைப்பான பிளேயர்ல ஒரு பிளேயருக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இவ்வளவு நாள் சர்வை பண்ணி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை மட்டும் நல்லா ஆடிங்க. ஆனா சீசனா இந்த மேஜிக் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா சீசன்லயும் அப்படி ஒரு டிக்கெட் ஃபினாலேக்கு போயிடும். நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்ப ஐ ஹோப் யூ அக்ரி. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோமசுந்தரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது யார் ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் அவர் போனாரு. ஒவ்வொரு சீசன்லயும் அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வச்சு ஒரு ஆள் ரீச் ஆயிடுவாரு. ஆனா அந்த கேமுக்கு ஒரு 106 நாளுக்கு வரிசையா ஒருத்தன் உசுரை கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பான். அவனால அந்த டாஸ்க்கை சரியா விளையாட முடியாது. அவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டாப் 5க்கு போறதுக்காக போகும்போது கம்பேரிட்டபிள் ப்ராபபிலிட்டியில அவன் அந்த கேமை விட்டு வெளில போக வேண்டிய நிலைமை வரும். தாமரை வெளில போன டைம்ல அப்படி இருக்கட்டும், இல்லை பாவனி வெளில போன டைம், இப்படி ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு நல்ல பிளேயர் வெளில போற நிலைமை வரும். அது இந்த மாதிரியான பீப்புள் வந்து எவ்வளோ நாள் ரேஞ்சில் இருந்தாங்களோ அது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது தான் இட்ஸ் சம்திங் இட் வில் கிரியேட் அ கேம் சேஞ்ச். எஸ். அது வந்து அமுதவாணன் சீசன் 6 அது. அமுதவாணன் அந்த ட்ரோன்ல வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க டிடிஎஃப் இது. நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒவ்வொரு இடத்துலயும் நான் இப்ப இன்னொருத்தர் பேரை சொன்னா அது ஏதோ என் கோவத்துக்கு
கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த சண்டையில வந்த மாதிரி இருக்கும். got it. அதனாலதான் நான் வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா இது 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 வந்து இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல பிளேயரை இந்த இடத்துல வந்து டர்ன் அவுட் பண்ணிடும். நம்ம இது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா டாஸ்க்குன்னு இது வரைக்கும் எல்லா சீசன்லயும் வின்னிங் பிளேயர் என்னைக்குமே டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு டிக்கெட் டு ஃபினாலே வந்து போய் அதுல இருந்து வின்னிங்கே அடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம இது வரைக்கும் 8 சீசன்ல பார்த்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ ஆப்வியஸா அது வந்து ஒரு டாஸ்க் ஓரியன்ட் பிளேயர் தான் இது வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. அப்படி அந்த டாஸ்க் ஓரியன்ட இந்த தடவையும் ஒருத்தர் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த டாப் 5ல ஒரு வேரியேஷன் வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு டாப் 5 கொஞ்ச நாள் முன்னாடி நான் என்னோட டாப் 5ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணேன். அந்த அந்த அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிச்சாங்க. நான் எழுதி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தது என்னன்னா அது மாதிரி இருக்கிறதுல யார் யாருக்கு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து போகும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி வருதுன்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எழுதிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஃபேவரட் வந்து கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலேயோட கார்டு தொட போறது கிடையாது. நமக்கு பிடிச்ச 5 பேர் வந்துடும். ஆனா அந்த டிக்கெட் டு ஃபினாலே நமக்கு எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் வரும். எஸ். ஆஷிக் வசந்த் பேசுறீங்களா? உங்களுக்கு ரவீந்திர பேசணுமா? ஆஷிக் வசந்த் இருக்கீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஆஷிக் போயிட்டாரு. வசந்த் இருக்கீங்களா? சொல்லுங்க வசந்த். விசாந்த் சாரி. சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. நேத்து நான் எபிசோட பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல மேக்ஸிமம் அருண் சாரா ஃபுல்லாமே திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மேனிப்புலேஷன் என்னமோ ஒரு திருப்பி விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில வந்து இது எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷால் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு மேக்கிங் சீன் பண்றாங்க. அது என்ன பண்ணிருந்தாருன்னு தெரியல. பட் அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு ஒரு மாதிரி அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாம அவர் புரிஞ்சுக்க, நம்ம ஒரு காமனான பீப்புள் நம்மளே புரிஞ்சுக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆக்டர் அவர் ஏன் புரிஞ்சுக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். அது சார் அது மேபி ஆக்சுவலாக ரொம்ப டேயோட எண்டு வந்ததுனால இதை மேபி கொஞ்சம் எர்லியராக வந்திருந்தா டிபேட்டாகவே பேசணும்னே நான் நினச்ச ஒரு பாயிண்ட்டு. அது ஆக்சுவலாக என்ன சார், நீங்கள் ஒரு பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு மாதிரி எம்பாரஸ்ட் ஆகிட்டார், எம்பாரசிங்கோட உச்சத்துக்கே போயிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ஹோஸ்ட் ஆர்கியூ பண்ணி கொண்டு நீங்கள் இங்கே எடிட்டிங்கில் பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் லைவ்ல பார்க்குற பாதி பேச்சுகள் கான்வர்சேஷனில் வந்து நிறைய எடிட் ஆகும், அது வந்து காமிக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு மாதிரி அக்லியாக டேர்ன் ஆகும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். அது அங்கே நீங்கள் அந்த பேச்சு கொடுக்கும் பொழுது வந்து ஒரு மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு சிலது நீங்கள் பார்த்து பேசுகிறோம், சிலது டக்குன்னு கேட்டோன்னா அங்கே ரியாக்ஷன் மாறும். அதெல்லாம் ஒரு ரொம்ப ஓவராக போகிற பல விஷயங்கள் எடிட் பண்ணுறாங்க, அது காமிச்சா ரொம்ப நெகட்டிவாக போயிடுன்ட்டு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவருக்கான பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஸ்டபனா, இப்போ நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரியே ஒரு பாயிண்ட்டை நிற்கிறாரு. அவரு மனசுக்குள்ள நினைக்கிற ஒரு அந்த பதிலை இவர் வாயால சொல்ல வைக்கணும்ன்ற முயற்சியிலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பிளேயரா என்ன இருந்தோம்னா நம்மளை கார்னர் பண்றாங்க, நம்மள வாரத்துக்கு வாரம் மொக்க பண்றாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி இது பண்றாங்க, இது வந்து சரியா பண்ணல, என் பாயிண்ட்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அந்த பாயிண்ட்டை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது ஓகே ஐ எம் டன், இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இது இப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும்போது திடீர்னு அவருடைய வாய்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்தது வந்து மேபி நான் நினச்சிக்கிட்டேன், மேபி ரொம்ப கார்னர் பண்ணிட்டோன்னு ஹோஸ்டே ஃபீல் பண்ணிட்டோ, இல்லை ஒரு குழப்பமாக இருக்கிற ஒரு பர்சனுடைய கேம் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது, தேவையில்லாமல் இப்போ அவர் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டு நான் வெளில போனான்னு. ஸோ அடுத்த வாரத்தில் அவருடைய கேமோடைய கான்ஃபிடென்ஸை சிதைச்சிடக்கூடாது, அதோட எண்டை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு காரணமாகவோ, இல்லை ஆல்ரெடி எப்படி அருண் இந்த கேம்குள்ளே வந்தார், இந்த ஷோ டைரக்டரோட சப்போர்ட் என்ன, இந்த ஷோவில் வந்து அருணுக்கு காட்டுற ப்ரையாரிட்டி,
இதெல்லாம் எப்படி இருக்கோ அதோட அடுத்த லெவல் கேட்டகரியா தம்பி நீ லேயரை விட்டுறாத, இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இது இந்த வாரம் நடந்தது தான், அடுத்த வாரம் வேற டாஸ்க்கு வேற விஷயம் போயிடும், நீ ஒரு கான்ஃபிடென்ட்டான பிளேயர், நீங்க ஏன் வந்து அப்படின்னு அந்த கேட்டகரியில போறதுக்காக அவனை சேரப் பண்ற மாதிரி. பட் திஸ் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நடந்த ஒரு விஷயம். 8 சீசன்ல யாருக்காகவும் நடக்காத ஒரு விஷயம் அருணுக்கு நடந்தது. வந்து மேபி அவருடைய மைண்ட் செட்டை வந்து இப்போ வந்து ரொம்ப சப்ரஸ்டா இருக்கும், அவருக்கு ரொம்ப பல குழப்பங்கள் வந்திருக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அருணுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னன்னா, தொடர்ந்து நம்ம தாக்கப்படுறோன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்குள்ள இருக்கு. அது 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 எல்லாத்தோடைய வெளிப்பாடாக தான் சும்மா விஷால் கிட்ட போதும் நான் கிளம்புறேன் அப்படின்ற அந்த சேச்சுரேட்டட் வேர்டு அவர் வாயிலேயே வர வச்சிருச்சு. சார் பட் அருண் சார் தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு லைவ்ல, நான் யாரா இருந்தாலும் அடிக்க போறேன், நான் வந்து இறங்கி ஆட போறேன், என்ன இருந்தாலும் நான் பாத்துக்க போறேன், வீக்கெண்ட்ல நான் பாத்துக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இடையில ஏதோ ஒரு இடத்துல நான் பாத்திருக்கேன். ஆமா ஜஸ்ட் நான் ஒர்க் டைம்ல உள்ள போயிட்டு இருக்கும்போது எடுத்து பார்க்கும்போது கூட யார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு, நான் டாஸ்க்ல மேனேஜர் ஆச்சு தான் வேலை கொடுக்க போறேன், நான் வந்து இறங்கி ஆட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அவரே வந்து இப்போ முடிஞ்சு போச்சு இப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாதான் எனக்கு கேட்டுட்டு இருந்தேன், என்னடா சீன் கிரியேட் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல ஒரு கொஞ்சம் மெலோ டிராமா இருக்கதான் சார் செய்யும். ஆனா நிஜம் என்னன்னா, இப்ப நீங்க நேற்று பார்த்ததுல வந்து இது இது எடிட்டட் வெர்ஷன் தான் சார். நிஜத்துல வந்து ரொம்ப மார்க் ஆகும். அதாவது எப்படின்னா உட்காருங்க, இருங்க இருங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 10 மேட்டர் தொடர்ந்தாப்புல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சிரிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அங்க க்ரௌடும் சிரிப்பாங்க, இது வச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு பிளேயரை எம்பாரஸ்மெண்ட் ஒரு லெவலுக்கு தாண்டி போகும்பொழுது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உடஞ்சு போயிடும். அதாவது நான் என்ன நடந்தாலும் ஒரு நிதானத்தை கண்ட்ரோல். இப்போ இவரெல்லாம் ப்ரொவோக்கிங் பர்சன், இவர் ப்ரொவோக் பண்ணி விட்டு இவர் டியூன் ஆயிடுவாருன்றது தெரிஞ்சுது. ஸோ அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஷோவில் அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டா கிரியேட் பண்ணி இருக்கிற அந்த ஒரு விஷயம் நேரம் நமக்கு அந்த டைம் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை எடுத்து போக 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 அவர் வந்து மைண்ட் செட் ஆயிருப்பாரு. அதாவது போதும் இது மாதிரி திருப்பி மறுபடியும் விளையாண்டு திருப்பி அடுத்த வாரத்தில் நாமளே வந்து உட்காந்து நம்மளை மறுபடியும் கலாய்ப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்து நேரம் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு ட்ராவல் தான் அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா காமிக்கும் போது அவர் ஒரு ப்ளே பண்றாருல. இப்போ வெளியில போலான்னு நானே வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நாளைக்கு வெளியில ஹோஸ்ட காரணம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஹோஸ்டே வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. நீங்க அடிச்ச அடியில தாங்க. ஏன்னா ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீசன்ல ஹோஸ்ட் என்ன பண்ணாலும் வெளியில யாராச்சும் ஒருத்தங்க ட்வீட் போட்டு ஹோஸ்ட் ஏமாற்றுறாங்க. அப்படி இருக்கிற லெவல்ல போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ஒரு அட்மோஸ்ட் ஓகே இந்த கேம் பிளேயரோட கான்ஃபிடன்ஸ் டிவியேட் ஆகி வேற எங்கேயும் டைரக்ட் ஆகிடக்கூடாதுன்றது கூட இருக்கலாம். அது ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க ரொம்ப பாவம்னு சொல்ல முடியாது, அதில் கொஞ்சம் நடிப்பும் இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு 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 நல்ல கிளாரிட்டியான பாயிண்டே வச்சு கரெக்டாக அதை கன்வே பண்ணி கிளியர் பண்ண தெரியலனாலும் ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஹோஸ்ட் காரணமாயிடக்கூடாதுன்ற மாதிரி கால் எடுத்து பேசின மாதிரி தான் இருந்தது. எஸ் சார். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அந்த இது எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டாருன்னே எனக்கு நாளைக்கு இப்போ ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாமே முத்துக்குமரன் சாரையும் மார்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அருண் சார். அதை நாளைக்கு கேட்க மாட்டாங்களோ இது ஒரு பாயிண்டா வச்சுட்டு, அந்த இது அப்படியே தவிர்த்துருவாங்களோ விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல எனக்கு நிறைய பேத்துக்கு தோணி இருக்கும் என்னவோ தெரியல. இல்ல முத்துக்குமரன் சார் இந்த வீக் ஃபுல்லாவே நிறைய இடத்துல புலம்பி இருப்பாரு, இந்த மாதிரி பண்ணிருக்காரு, அட்டாக் பண்றாரு அப்படின்னு. இருக்கலாம், ஆக்சுவலா இருக்கலாம். இப்போ நமக்கெல்லாம் தானே இது சாட்டர்டே சண்டே, அவங்களுக்கு சேம் டே தானே. ஸோ அவங்க இந்நேரத்துக்கு யோசிச்சிருப்பாங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் இன்னும் என்ன நடக்க போதோன்னு இருக்கலாம். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் ஃப்ரை பண்ண மாதிரி தெரியல. எதுவும் பெருசா திருப்பி அந்த டாபிக்ல போய் பயங்கர ரோஸ்டிங் லெவல்ல போன மாதிரி தெரியல. அது பெரிய ஷாக்கிங் அண்ட் வேவா இருந்தது வந்து தர்ஷிகாவோட எக்ஸிட்டுக்கு தான் வந்து பயங்கரமா சீன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆன ஒரு ஃபீல் இருந்ததே தவிர அது மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலன்னாங்க. ஓகே ஓகே.
தேங்க்ஸ் இந்த தேங்க்ஸ் மேக்ஸிமம் எபிசோடு எல்லாம் பாக்குறதே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக தான் சார் ஆரம்பிச்சேன். ஓ சார் மேக்ஸிமம் பிக் பாஸ் மேக்ஸிமம் 8 சீசனா நான் பார்க்கவே இல்லை. இந்த சீசன் ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்ல உங்களுக்காக தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா பிரைன் கேம் ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நான் நீங்க எபிசோட் போனதுக்கு அப்புறம் அந்த 1 வீக் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் இந்த இடையில ப்ரோமோஸ்ல பார்த்துதான் நான் முத்துக்குமரன் சார் ரொம்ப பிடிச்சு போய் அவருக்காக பார்க்க ஆரம்பிச்சேன். மேக்ஸிமம் அதுக்காக தாங்க சார் உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரா நீங்க போடுற போஸ்டர்ஸ் டியூட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன் சார். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். பிசினஸ் பண்றது நானும் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையன் தான். பட் இருந்தாலும் அவர் சொன்ன மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம நிறைய என்னோட பர்சனல் லைஃப்லயும் ஹிட் ஆகும் நிறைய விஷயங்கள். அதனாலயே எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னடா நம்மள வந்தாலே அருண் சார் எல்லாம் பண்றத பார்க்கும்போது நிறைய என்னடா நம்ம வந்தாலே இப்படி பேசினாலே ஒரு பேச்சு கூட உரிமை இல்லையா, மாக்கிங் மவுத் பீஸ் இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். நம்மள சொல்ற மாதிரி அவரை திட்டுற மாதிரி தெரியாது, நம்மள திட்டுற மாதிரி தெரியும். நம்ம அவரோட இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம பேசி குரல் கொடுத்திருந்தாலும் இப்படிதான் திட்டி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதனாலதான் சரி அவர் கேட்கணும். இது ஒரு இத்தனை நாளா அவர் கேட்கல. ஓகே விஜய் சேதுபதி சாரு சரி இன்னைக்காவது கேட்டுருவாரு. இவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு புலம்பி இருக்காரு. அது எபிசோட்ல ப்ரோமோல போடுற அளவுக்கு வந்திருக்கு. சரி அதை கேட்டுருவாங்கன்னு நினைச்சுதான் இந்த வீக்கெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த மாதிரி சீன் கிரியேட் ஆனோனையும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா இந்த 8வது சீசன் எல்லா விதத்திலயுமே நிறைய விஷயங்களுக்கு ஒரு வேற ஏதோ ஒரு புது டைமென்ஷன்ல பண்றதா நினைச்சு நிறைய பண்றாங்க. அது வந்து என்னன்னா வேற யாருக்காவது நடந்து இப்ப இதே வந்து அருணுக்கு நடக்கிறது வேற ஏதாவது ஒரு பிளேயருக்கு நடந்தா நம்மளால புரிதலாவது வேற மாதிரி இருக்கும். அருணுக்கு நடக்கும் போது ஹோம் ப்ராடக்ட் ஃபேவரட்டிசம் ஜாஸ்தியா தெரியுற மாதிரி தான் தெரியுது. அதுதான் நான் பார்த்த வரைக்கும். இது வந்து வேற யாராச்சும் ஒரு பிளேயருக்கு நடக்குது அப்படின்னா ஓகே, அதாவது நான் விஜய் டிவி ப்ராடக்ட் நடக்குதுன்னா அதை நம்ம பார்க்குற விதமே நமக்கும் வேற ஒரு ஆங்கிள் ஆஃப் தாட் வரும். இது வந்து ஒருத்தரை பேம்பர் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவர் பண்ற தப்புன்னு கூட ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க உள்ள. நீங்க பண்றது இந்த மாதிரி பண்றது வந்து தப்பு, வெளியே இவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத கூட ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. யாரா இருந்தாலும் பண்ற தப்பு பண்றாங்க. நானே ஒரு இடத்துல பண்ணுவேன், ஏதோ ஒரு இடத்துல இந்த மிஸ்டேக்ஸ் யாராவது சொல்றா திருத்திக்கலாம். பட் அதையோ தப்புன்னு சொல்ற இடத்துக்கு கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தப்புன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரோ அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற விஷாலே ஒரு நேரம் படுத்துக்கிட்டு நான் என்ன ஊருகாவா, நான் வெளில போறேன், என் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க அவனுக்கே ஓட்டு போடுங்க அது இதுன்னு இந்த மாதிரிலாம் டைலாக்கா பேசிட்டு திருப்பி வெளியில வந்து பாச பிணைப்பு எனக்கு நட்பு என்ன வந்தாலும் நீ நான் அப்படின்னு திடீர்னு இந்த ரூமுக்கு வந்தா வேற ஒண்ணு பேசுறாரு. அவரு இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவுதான், இந்த ரூம்ல இருக்கும் போது ஒரு டாக்கு, இந்த ரூம்ல வந்தா வேற டாக்கு அப்படின்ற மாதிரி இங்க யாரும் ஆக்சுவலா என்ன சொல்றது, கேள்வி கேட்கறத தாண்டி அருண் கிட்ட இருக்கிற இன்னொரு அருணுன்னு எடுத்துக்கிட்டா சொல்றேன். அருண்கிட்ட இருக்கிறது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரு இந்த 3 வாரத்துல ரொம்ப ஃபெரோஷியஸா பயங்கர வேற லெவல் அக்ரெசிவ் ஆனவர். அதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட் பாய் மூமெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ போய் ஒரு மாதிரி அப்படி கேட்கறத வெறும் முத்து கிட்டக்க வேணா மோதிக்கிட்டே இருப்பாரு, மற்றவங்க கிட்ட ரொம்ப குட் புக் லிஸ்ட்ல தான் இருப்பாரு அவர். எஸ் சார், நான் நீங்க இருக்கும் போதும் பாத்திருக்கேன் சார். இன்னசென்ட்டா இருக்கேன், குங்குமப்பூ இதெல்லாம் ஹோஸ்டே குங்குமப்பூ கொடுத்து. ஆக்சுவலா என்னன்னா என்னோடதுல வந்து என்னை வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டார் அருண். எனக்கு கால் அணந்தப்போ எனக்கு முழுக்க ஆயின்மெண்ட் போட்டு காலில் வந்து கம்ப்ளீட்டா ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி பேண்ட்டை வந்து முட்டி வரைக்கும் இழுத்து உட்கார வச்சு எனக்கு அவ்வளோ கேர் பண்ணுவார். எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னா அவங்க கிட்ட இருக்க செம பர்சனாலிட்டி என்னன்னா அவ்வளோ அதே ஸ்ப்ரீல அன்னைக்கு ஈவினிங் முதுகுல குத்துவாரு. ஆனா அதை சிரிச்சுக்கினே செய்வாரு. அதாவது ஒரு 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 கைண்ட்னஸ்க்கான நேச்சரும் பிளஸ் இந்த கேம்கான மைண்டும் ரெண்டுத்தையும் ஒரு கண்ட்ரோல்டா பண்ணுவாரு. ஒரு இன்னசென்ட்டாவே அதை செய்வாரு. ஆனா அவர் செய்யற உதவியில ஒரு ஃபேக்னஸ் இருக்காது. அது எனக்கு தான் இல்ல, அந்த வீட்டுல யாருக்கு பண்ணாலும் அது நேர்மையா தான் பண்ணுவாரு. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு இன்னசென்ட்டான இக்னோரண்டான எனக்கு தனக்குள்ள இருக்கிற குழந்தையே அவருதான்ற மாதிரியான அதெல்லாம் ரொம்ப ஒரு அப்பட்டமான நடிப்பு.
அது ரொம்ப அது அது எங்க தெரிஞ்சிடும்னா, இங்க கேமரால ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது. இன்னும் 2ல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது வெளில தெரிஞ்சிடும்ன்றது தெரியாத அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து கண்ட்ரோல் விட்டு போய் அவரோட ஃபேஸ் வெளில வரும். தேங்க்யூ சார். நான் உங்க கூட பேசுனது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் விஷால். ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த உங்களுக்கு கால் அடிபட்டப்போ நிறைய பண்ணது அருண் நீங்க சொன்னீங்க. ஆனா நான் பார்த்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அதிகமா காட்டுனது வந்து ஜெஃப்ரி தான் காட்டுனாங்கன்னு நினைக்கிறேன். அருண்லாம் இல்ல அருண்லாம் பண்ணது காட்டுனாங்க. ஆனா நான் அட்லீஸ்ட் நான் ஞாபகம் இல்ல 1 hour பார்த்தனா இல்ல வந்து அப்ப லைவ் பார்த்தனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நீங்க நைட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து ஐ ஃபெல்ட் லைக் நிறைய ஜெஃப்ரி பண்ண மாதிரி தான் எனக்கு ஐ ஃபெல்ட். ஆக்சுவலா ஜெஃப்ரி வந்து ஒரே ஒரு தடவை ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏதாவது நான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்ல சார், அதை பண்ணுவாரு. ஆனா அதிகமா காலை பாத்ரூம்க்கு நான் போகும்போதோ இல்ல காலுக்கு தூக்கி இறங்கி ஒரு கையை ஹோல்டு பிடிச்சிக்கிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண மேக்சிமம் பண்ணது வந்து அருண் தான். எனக்கு என் கம்ப்ளீட்டா நான் எங்க உட்கார்ந்துருந்தாலும் அருண் வந்து பேட்டரி மாத்தி கொடுத்துட்டு போயிடுவாரு. காஃபி இருந்தா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. சாப்பாடு நான் சாப்பிட்டு முடிச்சு தட்டை கழுவுறதுக்கு போறதா இருந்தா தட்டை புடுங்கிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் வந்து பண்ணது வந்து அருண் தான். அது எப்படி சொல்றது, அந்த ஒரு விஷயம் வந்து அவர் ஃபேக்காவும் பண்ணல. அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா தான் பண்ணாரு. நான் அவரை வந்து எண்டுல அவருடைய கேமோட முனைப்புல இருக்கிற சேஞ்ச் ஓவரை தான் என்னுடைய கருத்தே தவிர, அவர் வந்து இப்ப நான் சொன்ன இது அத்தனையும் அவர் தீபக்குக்கும் பண்ணாரு. நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இது இப்ப நான் சொன்ன அது வந்து அவர் ரஞ்சித்துக்கும் பண்ணாரு. ரஞ்சித் சாருக்கும் ஒரு சில விஷயங்கள் அவர் ரஞ்சித் சாருக்கு ஸ்பைனல் கார்டு இஷ்யூலாம் வர்றப்ப அருணை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஒரு மாதிரி அவரு வந்து காயின் பண்ணிக்கிட்டாரு எப்படி விளையாடணும்ன்றத. பட் அந்த மேன்கைண்ட வந்து ஃபேக்கா இல்லாம அதுக்கு ரொம்ப ஜென்யூனாவே எப்படி பண்ணணுமோ அதை தான் பண்ணாரு. அது என்னன்னா அவர் வந்து எப்படிப்பட்ட பிளேயரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, தான் வந்து ஒரு டீசெண்டா மாரலுக்கு அகைன்ஸ்டா ஆடாம எத்திக்ஸோட ஒரு வேல்யூவை செட் பண்ணி விளையாடணும்னு நினைச்சு விளையாட வந்தார். அதுதான் ஆக்சுவலான பாயிண்ட். ஆனா என்ன ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, அவருக்கு சரியா ஆர்டிகுலேட் பண்ணி சில விஷயங்கள் சரியா கன்வே பண்ண தெரியாததுனால ஆரம்பத்துல இருந்தே அந்த முற்றும் கோணல் மாதிரி மாட்டிக்கிட்டு கொஞ்சம் செதற ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃப்ளாவே தவிர ஒரு ஒரு இப்போ அவர்கிட்ட வந்து இப்போ 2 ப்ரெஷர்ல மாட்டிக்கிட்டார் அவரு. போன சீசன்ல இருக்கிறவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதுனால அந்த எதிர்பார்ப்பும் ஒரு மாதிரி இவர் மேல மைல்டா கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. இல்ல டிவி பிளேயர்ஸ் லெவல்ல ஆயிடுச்சான்னு தெரியல. ரொம்ப நாள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஜால்ராவா இருந்துட்டு திடீர்னு செல்ஃப் ஸ்டாண்ட் எடுத்து இண்டிவிஜுவலா வெளியில தெரிய வரும் பொழுது இப்ப யாருக்காக ஜால்ரா அடிச்சாங்களோ அவங்க எல்லாம் ஏறி தலையில அடிக்கும் போது அவருக்கு தாக்கு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அந்த அந்த லைனை ஸ்ட்ராங்கா வரைஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அருண் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா போயிருப்பாரு. எஸ். ஆஷிக் சாரி ஆஷிக். ஆக்சுவலா ரெக்வெஸ்ட் எனக்கு காட்டல. பக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த அப்புறம் தான் வந்தது. சாரி. பேசுங்க ஆஷிக். சாரி. யாருக்கா ரெக்வெஸ்ட் கொடுத்து காட்டலனா சாரி. எனக்கு உண்மையாலுமே காட்டல. நான் சாரி. ஆஷிக் பேசுங்க ஆஷிக். ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் தான் கிக் அவுட் பண்ணிருச்சு. நான் வரும்போது அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரவி சார் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமும் இவ்வளவு இதுக்கு அப்புறமும் கண்டிப்பா பழைய ரவியாவே இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா, இது நான் இப்ப பாக்கல. நான் இதுக்கு முன்னாடி இருந்தே உங்களை நான்